அண்ணா அறிவாலயம்னு ஒரு பண்ணை உருவாயிடுச்சு, ராயப்பேட்டையில் ஒரு பண்ணை உருவாயிடுச்சு, பிஜேபி பண்ண, காங்கிரஸ் பண்ண எல்லாருக்கும். அப்போல்லாம் துண்டு இல்லாத போனாங்க. இப்போ வந்து சட்டை பேண்டெல்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கரால் சட்டை பேண்டெல்லாம் போட்டுன்னு ஒரு பொக்கை எடுத்துன்னு வர போகிறாங்க. அந்த பண்ணைக்கு போயிட்டு ஆதரவு கொடுத்துட்டு கூலியே வாங்கிட்டு வராங்க. சிறப்பாக வேலை செய்கிறாங்க. ஸ்டாலினை முதலமைச்சராக்கி அமர வச்சுட்டாங்க. அவங்கள பார்த்தாலே அவங்கள தூக்கி பேசி கைத்தட்டி வச்சுன்னு கைத்தட்டி அனுப்பிச்சிடறான். நம்மளுக்கு கோபமாக வருது. நம்மளுக்கு ஏன் கோபம் வருதுன்னா, இந்த பகுஜன் சமாஜ் கட்சியில் கொள்கையை பார்த்ததால படித்ததால நம்மளுக்கு கோபமாக வருது. அன்னைக்கு ஒரு நம்மளுடைய சகோதரர்லாம் பேசினாங்க, இவ்வளோ நல்லா இருக்குதுன்னா என்னென்ன பண்ணுறதுன்னா அது அவங்களுக்கு புரிய மாட்டுது. அவங்கள சார்ந்தே வாழ்ந்துறாங்க, இல்லை என்னென்ன புரிய மாட்டுதுன்னு. அப்போல இப்போ ஒரு காலத்தில் நம்ம பாட்டை முப்பாட்டெல்லாம் ஒரு பண்ணையில் வேலை செய்வாங்க. அந்த பண்ணையில் வேலை செய்யும் போது வேலை செய்துட்டு அந்த பண்ணக்காரர்கிட்ட போய் கூலி சம்பளம் இல்லை, அப்போ கூலின்னுவாங்க. கூலி வாங்கும் போது சட்டை இல்லாத குனிஞ்சி போய் வாங்கின்னு வருவாங்க. அப்போ நம்மளுக்கு வேலை செய்த கூலி வாங்குற அதையே குடிஞ்சு அவங்ககிட்ட போய் ஐயா சாமி ஆமா சாமின்னு சொல்லி காசை வேணும் வர அப்படின்னு திட்டுவாங்க. அன்றைக்கி அந்த பெரியவங்களை அந்த பெரியவங்க என்னத்தம்மா சொல்லுவாங்க, டேய் போட, அது என் சாமிடாது, அந்த சாமி இல்லைன்னா வீட்டில் ஒலை எரியாதுடா, 3 வேளை சாப்பிட்றல அந்த சாமி கொடுத்த காசுரா அப்படின்னா. ஏன்னா அந்த பெரியவங்களுக்கு தெரியாது, இது அடிமை தானே அந்த பெரியவங்களுக்கு தெரியாது, தெரியாதே வாழ்ந்துட்டாங்க. இப்போ அந்த பண்ணை தான் இன்னைக்கு அண்ணா அறிவாலயம்னு ஒரு பண்ணை உருவாயிடுச்சு, ராயப்பேட்டையில் ஒரு பண்ணை உருவாயிடுச்சு, பிஜேபி பண்ண, காங்கிரஸ் பண்ண எல்லாருக்கும். அப்போல்லாம் துண்டு இல்லாத போனாங்க. இப்போ வந்து சட்டை பேண்டெல்லாம் பாபா சாஹேப் அம்பேத்கரால் சட்டை பேண்டெல்லாம் போட்டுன்னு ஒரு பொக்கை எடுத்துன்னு வர போகிறாங்க. அந்த பண்ணைக்கு போயிட்டு ஆதரவு கொடுத்துட்டு கூலியே வாங்கிட்டு வராங்க. கூலியும் வாங்கிட்டு வந்து சிறப்பாக வேலை செய்கிறாங்க. ஸ்டாலினை முதலமைச்சராக்கி அமர வச்சிட்டாங்க. இப்போ பகுஜன்ற அரசியல், கான்சிராம்ன்ற அரசியல், பெகஞ்சி மாயாவதின்ற அரசியல் தெரியலனா, நானும் கற்றுக்கலனா, நானும் அந்த வரிசையில் தான் போய் நின்று இருப்பேன். நானும் அந்த வரிசையில் நானும் சட்டை பேண்டை எடுத்துக்கின்னு பெரிய பொக்கை எடுத்துக்கின்னு நானும் போய் அந்த வரிசையில் நின்று போய் கொடுத்துட்டு முதலமைச்சராக்குறேன்னு சொல்லிட்டு வேலை செய்யறதுக்கு வந்து வேலை செஞ்சுருப்பேன். ஊராக வந்து வேலை செஞ்சுருப்பேன். கிராமமாக போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பேன். இந்த பகுஜின் அரசியல் படித்த பிறகு தான் இது அடிமைன்னு தெரிஞ்சுது. எது அடிமை? இந்த திமுக பண்ணையில் போய் நம்ம நிற்கிறது அடிமை, ராயப்பேட்டையில் இருக்கிற பண்ணையில் போய் நிற்கிறது அடிமைன்றது தெரிஞ்சுது. இதை படிக்கல மாநிலர் கான்சிராம்ன்ற ஒரு நபரை படிக்கலைன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கா, சுத்தமாக தெரிஞ்சிருக்கா, நம்மளுக்கு சுத்தமாக தெரிஞ்சிருக்கா. நம்மளும் அந்த வரிசையில் தான் எல்லாம் வேலை செய்தவங்க தான். திமுகவுக்கு, அண்ணா திமுகவுக்கு எல்லா கூட்டணி இருக்கும்போது ஒரு இயக்கத்தில் இருக்கும்போது அந்த இயக்கம் போய் ஆதரவு கொடுத்தோன்னா போய் வேலை செய்வோம். இன்றைக்கி பகுஜின்னு அரசியல் வந்த பிறகு அதை ஒரு அருவெறுப்பாக பார்க்குறோம், அருவெறுப்பாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் நம்மளுடைய அரசியல்ன்றது அதிகாரத்தை கைப்பற்றுறது தான் நம்மளுடைய அரசியல்.